நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடு திரும்பும் எதிர்பார்ப்புடன் சுமார் 68,000 பேர் வெளிநாடுகளில் தங்கியிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு. தொழில்துறை வேலைத்திட்டங்களுக்கு சமுர்தி வங்கிகளூடாக 20 லட்சம் ரூபாய் வரை சலுகை வட்டி அடிப்படையில் கடன் வழங்குவதற்கு நடவடிக்கை. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. ஒருகுடவத்த அம்பத்தல வீதியின் அபிவிருத்தி பணிகளை எதிர்வரும் 4 மாத காலப்பகுதியில் பூர்த்தி செய்ய திட்டம். கனடாவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழப்பு. நாடு திரும்பும் எதிர்பார்ப்புடன் வெளிநாடுகளில் தங்கியிருக்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் வேலைத்திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்திருக்கிறார். மேலும் சுமார் 68,000 பேர் நாடு திரும்புவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். கோவிட் நெருக்கடி காலப்பகுதியில் வெளிநாடுகளில் தங்கியிருந்த 60,470 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். 137 நாடுகளிலிருந்து இவர்கள் நாடு திரும்பியுள்ளனர். வெளிவிவகார அமைச்சு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் ஊடாக இவர்கள் அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மாத்திரம் 40,000 பேர் வந்திருப்பதாக அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே தெரிவித்தார். ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்துறை வேலைத்திட்டங்களுக்கு சமுர்தி வங்கிகள் ஊடாக 20 லட்சம் ரூபாய் வரை சலுகை வட்டி அடிப்படையில் கடன் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நுண்கடன் பெற்ற 90% மேற்பட்ட பெண்கள் பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து மீட்பதற்கு தற்போதைய அரசாங்கம் வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாக ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். அனுராதபுரம் சாலியபுரவில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் கால்நடைகளுக்கான மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைப்புச் செயலாளர் Y தவநாதன் தெரிவித்திருக்கிறார். கால்நடைகளுக்கு பொருத்தமான மேய்ச்சல் தரையை அடையாளம் காண்பதற்கு 3 வார கால அவகாசம் தேவை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கிளிநொச்சியில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். ஒருகுடவத்த அம்பத்தல வீதி அபிவிருத்தி பணிகள் எதிர்வரும் 4 மாத காலப்பகுதியில் பூர்த்தி செய்யப்படும் என அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். குறித்த வீதியின் நிர்மாண பணிகள் மந்தகதியில் முன்னெடுக்கப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய அமைச்சர் அங்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார். அதன் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். 8 கிலோமீட்டர் தூரமான இந்த வீதி நிர்மாண பணிகள் 2016ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வீதி 4 ஒழுங்குகளை கொண்ட வீதிகளாக விரிவாக்கப்படுகிறது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. 14,600 PCR பரிசோதனைகள் நேற்று மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 515 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகளவான தொற்றாளர்கள் கம்பகா மாவட்டத்தில் இனம் காணப்பட்டுள்ளார்கள். அங்கு 144 பேர் பரிசோதனையின் போது அடையாளம் காணப்பட்டனர். கண்டி மாவட்டத்தில் 96 பேரும் கொழும்பு மாவட்டத்தில் 47 பேரும் தொற்றுக்கு இலக்காகி இருப்பது தெரிய வந்துள்ளது. இதேவேளை இத்தாலி மிலான் நகரிலிருந்து நாடு திரும்பி தனிமைப்படுத்தல் விதிமுறைகளுக்கு அமைவாக கண்டி ஹோட்டல் ஒன்றில் தனிமைப்படுத்தப்பட்டிருந்த பெண்ணொருவர் கடந்த 1ஆம் தேதி ஹோட்டல் அறையில் உயிரிழந்திருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ் வண்டிகளின் இருக்கையின் எண்ணிக்கைக்கு அளவாக பயணிகள் ஏற்றப்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளரான பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹண தெரிவித்திருக்கிறார். இந்த விதிமுறையை மீறி செயற்படும் பஸ் நடத்துனர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுக்கிறார்.
இந்த நடைமுறை மீறப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது விடயம் சம்பந்தமாக தகவல் வழங்குமாறும் அஜித் ரோஹன வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இது உங்கள் கவனத்திற்கு. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். உலகச் செய்திகள் அனுசரணை வழங்குவோர் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். கனடாவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழந்திருக்கிறார்கள். கிராண்டே பிரைரி நகரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் வயல் பரப்பில் ஹெலிகாப்டர் வீழ்ந்து நொறுங்கியுள்ளது. உயிரிழந்தவர்களில் 2 சிறுவர்களும் அடங்குவதாக அந்த நாட்டு போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கின்றனர். விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இதேவேளை கனடாவின் பாதுகாப்பு பிரிவு குழு ஒன்றை சம்பவ இடத்திற்கு அனுப்பி விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. பிரான்ஸ் படை வீரர்கள் 2 மாலியில் கொல்லப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. மாலியின் கிழக்கு பிராந்தியத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலிலேயே 2 வீரர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆண் ஒருவரும் பெண் ஒருவருமே இவ்வாறு மரணமடைந்துள்ளனர். இதேவேளை தாக்குதலில் காயமடைந்த மேலும் 2 ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாக பிரான்ஸ் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த தாக்குதலை மாலியில் செயற்படும் போராட்ட குழு ஒன்று பொறுப்பேற்றிருக்கிறது. மாலியிலிருந்து பிரான்ஸ் படைகளை வாபஸ் பெற வேண்டும் என அந்த குழு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. வாழ்வின் முதலடி வைக்கும் நாள் முதல் நம்பிக்கையின் முதல்வன் உங்களுடன் சகலத்தையும் பெற்றுக் கொள்ளும் ஒரே இடம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன். அபிவிருத்தி செய்திகள். கந்தர மீனவ துறைமுகத்தின் நிர்மாண பணிகள் இடையூறின்றி முன்னெடுக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதற்காக முறையான வேலைத்திட்டம் மேற்கொள்வதற்கு துறைமுக அபிவிருத்தி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், மீனவ அமைப்பு மற்றும் ஏனைய அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். இந்த குழுவின் தலைவராக பிரதேச செயலாளர் செயற்படுவார். இந்த மீனவ துறைமுகத்தின் அபிவிருத்திக்கு 8,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி செய்தி கேட்டீர்கள். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை அணிக்கும் தென்னாப்பிரிக்க அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாக உள்ளது. ஜோஹானஸ்பர்க் மைதானத்தில் இந்த போட்டி இலங்கை நேரப்படி பிற்பகல் 1:30க்கு ஆரம்பமாகும். இந்த போட்டி தொடர்பான கள நிலவரங்கள் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும். இங்கிலாந்து கிரிக்கெட் அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்று காலை மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தார்கள். 2 அணிகளுக்கும் இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 14ஆம் தேதி ஆரம்பமாகவிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியின் 5 வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், சுப்மன் கில், பிரித்திவ் ஷோ, நவ்தீப் ஷைனி ஆகியோரே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். புத்தாண்டு தினத்தில் குறித்த வீரர்கள் சுகாதார விதிமுறைகளை மீறி உணவகம் ஒன்றிற்கு சென்று உணவு உட்கொண்டதை அடுத்தே இவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். வர்த்தக செய்தி. நன்னீர் மீன்பிடி தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த வருடத்தில் 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2,50,000 மெட்ரிக் டன்னாக நன்னீர் மீன் உற்பத்தியை அதிகரிப்பதனை நோக்காக கொண்டு இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெரும்போகத்தில் அறுவடை செய்யும் நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் இணைத் தலைவருமான சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்திருக்கிறார். தற்போது பயன்பாட்டில் உள்ள களஞ்சிய சாலைகளின் வசதிகளை ஆராயுமாறும் அதற்கு மேலதிகமாக தேவைப்படும் களஞ்சிய சாலை தொடர்பில் கவனம் செலுத்துமாறும் அவர் உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறார். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம்
ராஜா அண்ணே. தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். உங்கள் கவனத்திற்கு காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் சில தினங்களில் மழை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுரலி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணியின் பின்னர் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சபரகமோ மாகாணத்திலும் களுத்துறை, காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேசங்களிலும் 75 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகலாம் என திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு திரும்பும் எதிர்பார்ப்புடன் சுமார் 68,000 பேர் வெளிநாடுகளில் தங்கியிருப்பதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிப்பு. தொழில்துறை வேலைத்திட்டங்களுக்கு சமுர்தி வங்கிகளூடாக 20 லட்சம் ரூபாய் வரை சலுகை வட்டி அடிப்படையில் கடன் வழங்குவதற்கு நடவடிக்கை. கிளிநொச்சி மாவட்டத்தில் நிலவும் மேய்ச்சல் தரை பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. ஒருகுடவத்த அம்பத்தல வீதியின் அபிவிருத்தி பணிகளை எதிர்வரும் 4 மாத காலப்பகுதியில் பூர்த்தி செய்ய திட்டம். கனடாவில் நிகழ்ந்த ஹெலிகாப்டர் விபத்தொன்றில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.